அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அர்சத் நூரி அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, நடுத்தொழுகை என்பது எது அப்படின்னு நினைச்சாங்க கேட்டிருக்கிறாங்க. இது அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 238வது வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுறான். ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். அதாவது தொழுகைகளையும் நடுத்தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதனால தான் அந்த நடுத்தொழுகை என்பது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் புகாரில் 6396வது ஹதீஸில் இந்த நடுத்தொழுகை எது அப்படிங்கிறத விளக்குறாங்க. அதாவது அலி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அகல் போரின் போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தோம். அப்போது அவர்கள் எதிரிகளுடைய புதைகுழிகளை அவர்களின் வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவானாக, எதிரிகளுடைய புதைகுழிகளையும் அவர்களின் வீடுகளையும் நெருப்பால் நிரப்புவானாக, அவர்கள் சூரியன் மறையும் வரை நடுத்தொழுகையிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விட்டார்கள் என்று கூறினார்கள். அசர் தொழுகையே நடுத்தொழுகையாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகை தான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுபோக இந்த அசர் தொழுகையினுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உரிய நேரத்தில் தொழாமல் யாருக்கு அசர் தொழுகை தவறிவிடுமோ அவர் தம் குடும்பமும் தமது செல்வமும் அழிக்கப்பட்டவரை போன்றவர் ஆவார். எல்லாத்தையும் இழந்தது மாதிரியான ஒரு கை சேதப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாயிருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 552வது செய்தியாக என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஹம்மஸ் என்னுமிடத்தில் எங்களுக்கு அசர் தொழுகை தொழுவித்தார்கள். பிறகு இந்த தொழுகையை நிறைவேற்றுமாறு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களிடம் கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை பாழாக்கி விட்டார்கள். எனவே யார் இத்தொழுகையை பேணி தொழுது வருகிறாரோ அவர்களுக்கு 2 மடங்கு நற்பலன் உண்டு. அவர் அசர் தொழுகையை பேணி தொழுது வந்தாரையானால் அவருக்கு 2 மடங்கு நற்கூலி உண்டு என்று என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அசருக்கு பின்னாளிலிருந்து சூரியன் மறைந்து நட்சத்திரம் தோன்றும் வரைக்கும் எந்த ஒரு தொழுகையும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் முஸ்லிமில் 1510வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகை தான் என்பது என்ன செய்யுது, உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுல கூடுதலான சில தகவல்களை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த வசனம் என்பது 2 வழிகட்ட ஒரு கொள்கையினருக்கு ஒரு மறுப்பாகவும் இந்த வசனம் இருக்கிறது. அதாவது இந்த குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகட்ட கொள்கையை சேர்ந்தவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அந்த கூட்டத்தினர்களுக்கு இந்த வசனம் மிகச்சிறந்த ஒரு மறுப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அவங்களுடைய வாதம் என்னென்னா, 5 வேளை தொழுகை என்பது குர்ஆன்ல இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்வாங்க, முன் வைப்பாங்க. ஆனால் 5 வேளை தொழுகை குர்ஆன்ல இருக்கிறது என்பதற்கு சூசகமாக நிறைய செய்திகள் இருக்கிறது. நேரடியாக 5 வேளை தொழுகை அப்படின்னு இல்லாவிட்டாலும் ஹதீஸுகளில் நமக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுக வேண்டும் என்பதற்கு ஏராளமான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் குர்ஆன்ல நிறைய சூசகமாக அந்த 5 வேளை தொழுகை தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அதுல ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை பொறுத்தளவுக்கு ஹாஃபிலு அல ஸலவாத்தி, இந்த ஸலவாத்தி என்ற சொல்லு பன்மையாக சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லு. பன்மையாக சொல்லப்படக்கூடிய சொல்லு இந்த அரபி மொழியை பொறுத்தளவுக்கு மற்ற மொழிகளை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மொழி என்பது என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். அதாவது அர்சத் நூரி அவர்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த பன்மையாக சொல்லுது. பன்மை என்பது அரபி மொழியை பொறுத்தளவுக்கு ஒருமை, இருமை, பன்மை. மற்ற மொழிகளில் ஒருமை பன்மைன்னு வந்துடும். அரபு மொழியை பொறுத்தளவுக்கு என்னது, ஒருமை, இருமை, பன்மைன்னு வந்துடும். அப்போ இங்கே பன்மையாக சொல்லப்படுது என்றால் அது குறைந்தது ஒரு 3வது இருக்கணும். குறைந்தது ஒரு 3வது இருந்தால்தான் பன்மை என்ற ஒரு சொல் என்ன சொல்லப்படும். அப்போ நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைகளையும் அப்படின்ட்டு வரக்கூடிய நேரத்தில் அது பன்மையாக சொல்லப்படுது. குறைந்தது ஒரு 3 என்று இருந்தால் தான் பன்மை என்று வரும். அதுக்கப்புறம் நடுத்தொழுகையும் தனியா ஒரு சொல்லு அங்கே சேர்க்கப்படுது. அப்போ 4ஆக இருக்குமே, ஆனால் நடுத்தொழுகை வராது, நடு வராது. 4ல் என்ன செய்யாது, நடுவுங்கிறது இருக்காது. அப்போ குறைஞ்சது 5 இருந்தால் தான் நடுத்தொழுகை என்ற ஒன்று வரும். அப்போ 5 வேளை தொழுகை தான் என்பது இந்த வசனம் என்ன செய்யுது, உறுதிப்படுத்துது. தொழுகைகளையும் நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள். அப்ப தொழுகை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதே பன்மையாக சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லா இருக்குது. கூடுதலாக நடுத்தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்ப 5 வேளை தொழுகை என்பதற்கு குர்ஆனிலே நேரடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குறைந்தது 5 வேளை அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக என்ன செய்யுது, தெளிவாகுது. அடுத்து இன்னும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, இந்த செய்தியை வைத்துக்கொண்டு அந்த இஸ்லாத்தினுடைய நாளினுடைய துவக்கம் என்பது சுபுகிலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்யறாங்க, முன் வைக்கிறாங்க. ஏன்னா நடுத்தொழுகை என்பது அசரு என்று வந்த காரணத்தினால ஃபஜ்ர் முதல் தொழுகையாக இருந்தால் தான் அசரு என்பது என்ன செய்யும், நடுத்தொழுகையாக வரும். அப்ப அந்த அடிப்படையில் நாளினுடைய துவக்கம் என்பது என்னது, ஃபஜ்ர் தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கக்கூடியவங்க இந்த ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த செய்தியில அதற்குண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா,
இந்த உஸ்தா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நடுத்தொழுகை, நடு அப்படின்ட்டு இருக்கிறது மாதிரி, நடுத்தரம் இருக்கிறது மாதிரி, சிறப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இதிலிருந்து பிறந்த சொற்கள் வந்து சிறந்தது, சிறப்பு அப்படிங்கிற அர்த்தத்துல குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நாளினுடைய துவக்கம் என்பது மகரிப் தான் என்பதற்கு ஏராளமான தெளிவான சான்றுகள் ஹதீஸ்கள்ல நிறைய இருக்கிறது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதுவும் முற்றிலும் தவறானது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் தொழுகை கடமையாக்கப்பட்டு மிஹ்ராஜிலிருந்து வந்த நேரத்துல அவங்க முதல்ல தொழுத தொழுகை என்பது ஃபஜர். அதுல இருந்து அந்த நடுத்தொழுகை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த அசர் தொழுகையை வந்து சிறப்பு தொழுகை, சிறப்பு முக்கியத்துவம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகையினுடைய கூடுதல் சிறப்புகளை சொல்றாங்களா இல்லையா? அது அசர் தொழுகை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் வந்து செல்வம், குடும்பம் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டவனை போன்றாவார் அப்படின்னு சொல்றாங்க. யார் அசர தொழுகை பேணி பாதுகாத்து தொழுகிறாரோ அவருக்கு 2 மடங்கு கூலி இருக்குது. அப்ப சிறப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் என்ன செய்யப்படுது இதுக்கு இருக்கிறதுனால அவர்களுடைய வாதத்திற்கு இதுல என்ன இல்லை, பதில் இல்லை அப்படிங்கறது என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.